அப்ப உங்களுக்கு முதல்ல என்னது பிறப்பு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு காசு முக்கியம் இல்லை ரேஸ் முக்கியம் இல்லை வெறி பணம் இப்ப நான் உண்மையா இங்க நினைச்சிட்டு வந்தது போன வருஷம் என்னால வேற இல்லாம போயிட்டு இந்த வருஷம் வந்து நான் கட்டாயம் இந்த மாத கோயிலுண்டு சாப்பாடு சாப்பிட்டு பாக்கணும் அப்படின்றது கடலுக்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றேன் நீ கொள்ள கேண்டாரு பாக்கி அப்புற கேண்டாரு இந்த முளையில தானே இந்த முளையில தானே நீ சொல்றியா சாப்பிடல தான் சும்மா ஒரு ட்ரிப் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்ப எங்களுடைய காணொலியில இன்றைய தினம் நாங்க பதிவு செய்ய வந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா மாதைகள் துறைமுகத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மாதைகள் துறைமுகம் என்றாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றில் முரண் மீன் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா இங்க படகு போட்டி நடக்கிறது. இப்ப எல்லா இடங்கள்லுமே படகு போட்டி நடக்கிறது அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது, கொஞ்சம் சுத்தமா இருக்குது, குறைவாக இருக்கிறது. வெல்வெட்டித்துறை அப்படி என்றாலே பட்ட போட்டி, மாதைகள் அப்படின்னா படகு போட்டி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது. அந்த வகையில இன்றைய தினம் படகு போட்டி 2025ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்குது. அதை உங்களுக்கு காண்போம் அப்படின்னு தான் இன்றைக்கு வந்திருந்தாங்க. இப்ப நிறைய சாகசம் எல்லாமே காட்டுகிற நடு கடலுக்குள்ள வச்சேன், வெளியில இல்ல நடு கடலுக்குள்ள. அப்ப அது இனித்தான் நடக்க போகுது, ஆரம்பமாக போகுது அந்த போட்டி. அதுக்கான ஆயத்தங்கள் எல்லாமே எல்லாருமே செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப கோயிலுண்ட திருவிழா எல்லாமே முடிஞ்சு எல்லாருமே சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு போய்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நிறைய பேர் போயிட்டு இங்க திரும்ப வந்திருக்கணும், இந்த போட்டிகளை பார்க்கணும் அப்படின்றது. பல்வேறுபட்ட இடங்கள்ல இருந்து இங்க வரணும், இந்த போட்டி பார்க்கணும் அப்படின்றது. நான் இன்னைக்குதான் முதல் வரேன். போன முறை நாங்க காணொலி பதிவு செய்து போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன ஞாபகத்துக்கு வேற எது சின்ன நடந்த விஷயங்கள் அப்படின்றத இதுல கமெண்ட் பண்ணி விடணும். இந்த சட்டம் போட்டு கதைக்கலாது, நாங்க போய் பார்ப்போம். என்ன செய்யறது வெயிலா இருக்கு. நீங்க பாருங்க, எல்லாருமே ஆயத்தம் ஆயிட்டு நம்ம வெளிக்கிறதுக்கு, அதாவது இந்த போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கோம். கொஞ்ச நேரத்துல இப்ப தொடங்கிடும். அது பாக்குற ஆக்கள்லாம் அதிகமா இருக்குங்க, சின்ன ஆக்கள். என்ன கோவமா போறாங்க தான்.
நான் முதல் சொன்ன மாதிரி 1 மணிக்கு சரியாக தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இன்னும் 3 மணி ஆகியுமே தொடங்கியல, 3:30 ஆக போகுது, இன்னுமே தொடங்கியல. எல்லாரும் பார்த்து உண்மையா கலைச்சு போனா கொஞ்சம் பேர் என்ன செய்யணும்னா ஓடி போய் கடலுக்குள்ளே குதிச்சுட்டு போயிட்டு சின்ன பிள்ளையோட விளையாடுறது. என்னன்னா இந்த இங்கால பக்கத்துல கொஞ்சம் காட்டுங்கள், இந்த அந்த தடி வரைக்கும் இங்கால கொஞ்சம் பரவாயில்லை நிக்கலாம், அதுக்கு அங்கால சரியான ஆழமான இந்த கடல் அப்படின்னு சொல்லிக்கணும். இப்ப நாங்கள் போட் ரேஸ் எல்லாம் இதுல இருந்து பாக்கலாம், இல்ல அந்த பாலத்துல இருந்து பாக்கலாம். இதுலயும் கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும். எனக்கே பயமா கிடக்குது. எவ்வளவு கடல் பயணம் போனாலுமே தண்ணியை பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்குது. இங்க அங்க நிறைய பேர் வந்திருக்கு, நம்ம நிறைய பேர் வாலியா சுத்தி கொண்டு இருக்கணும். வணக்கம், நீங்க இந்த ஊர் தானே? எங்க மாதகள் தானே? என்ன உங்க இடத்துல இன்னுமே போட் ரேஸ் தொடங்குதுன்னு 1 மணிக்கு சொன்னவிய தொடங்கும், 3 மணி ஆயிட்டுது. தொடங்கும் இப்ப ஒரு 10 நிமிஷம் ரெடி பண்றேன். எத்தனையாவது வருஷமா நீங்க வாரீங்க? நாங்க இங்கே பிறந்து வளர்ந்து நாங்க நாங்க 1 வருஷம் வருவோம் தானே, அப்படித்தானே? இங்க நடக்கிற இந்த படகு போட்டி இருக்கு தானே, இந்த சிறப்பான அம்சங்கள் என்ன சொல்லுங்க? ஏன்னா வல்வெட்டித்துறை அப்படின்னா அங்க பட்ட திருவிழா, மாதகள் அப்படின்னா இங்க படகோட்டம், இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. உங்க இந்த படகோட்டத்தின் சிறப்பு இருக்கு சொல்றீங்களா எங்களுக்கு? சிறப்பு என்ன, தொழிலாளிகள் ஒரு கோஸ்போர் இன்ஜினியர் இருக்குது தானே, குறிப்பா இப்ப 40-25 அதுக்குரிய போட்டி தான் வைக்க போறாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட போட்டிகள் பங்கு பெற்றோம், நீங்களே நேரில் பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு கவலை, இங்க மாதகள கோயிலுக்கு வந்ததுக்கு பிறகு என்னண்டா, இப்ப நான் உண்மையா இங்க நினைச்சிட்டு வந்தது, போன வருஷம் என்னால வேற இல்லாம போயிட்டு, இந்த வருஷம் வந்து நான் கட்டாயம் இந்த மாத கோயிலுண்டு சாப்பிட பார்க்கணும் அப்படின்றது எனக்கு. அதுதான் கொஞ்சம் கவலையப்படுது, கொஞ்சம் மிஸ் ஆயிடுது, கொஞ்சம் லேட்டா வந்துட்டு நான், அது மட்டும்தான். ஓமோ கட்டாயம் மாதாடு சாப்பாடு சாப்பிட போகலாம், இல்லையா? கொஞ்சம் தாங்க சாப்பிடுவோம். இப்ப நாங்க வீட்டுல செய்யற சாப்பாடுகளை விட கோயிலுக்கு வந்து அந்த சாப்பாடுகள் சாப்பிடாத எங்களுக்கு திருப்தியா இருக்கு தெரியுமா? உண்மையா எனக்கு உண்மையா கோயிலுக்கு போயிட்டு நாங்க கும்பிட்டுட்டு கோயில் சாப்பாடு சாப்பிட வந்தா ஒரு மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, அது அடுத்த கட்டம். சாப்பிடுறது அப்படின்றது முக்கியமா இருக்கும். பாவம் மாதா கோயில்ல இருந்து சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி கையா கொஞ்சம் சாப்பிடுவோம். இங்க சரியான வெயிலா கிடக்கு தெரியுமா? இந்த பிஞ்சர வெயில் தானே, அதான் சரியான வெயிலா கிடக்குது. இப்ப சுத்தி முத்தி எல்லாருமே வந்து நிக்கணும், பட போட்டி தொடங்கும், பார்க்கலாம். இப்ப யாரு முதலாவது வாரணும் அப்படின்ட்டு எல்லாருமே வரிசைப்படுத்தி வச்சு கிடக்குது. இனிதான் போட்டி ஆரம்பமாகுது. இன்னும் நிறைய பேர் இருக்கணும், அவையில் இன்னும் வேற இல்லையாம தான் கொஞ்சம் பார்த்துக்கணும், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவைகளுக்காக. இப்ப அவங்களுக்கான பாதுகாப்புக்காக இந்த ஜக்கெட் எல்லாமே போட்டிருக்கணும். அதே சமயம் போலீஸாரும் எல்லாருமே இருக்கணும், அதோட நேவிக்காரரும் அவைகளுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். எல்லாருமே ஏதாவது ஒரு கடலுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வந்தா அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க எல்லாருமே இருக்கணும். இதுல நிறைய பேர் வந்திருக்கணும், உங்களை மாதிரி பாக்குறதுக்கு உண்மையா அழகா இருக்குது, ஒரு விசித்திரமானதா இருக்குது, அழகாவும் இருக்குது. இங்க பாருங்க, இதுக்குள்ள நிக்கிறதே கொஞ்சம் பாதுகாப்பு இல்லாத கிடக்கு, இந்த வளர்க்கக்கூடிய மாதிரி கிடக்குது. நிறைய பேருக்கு இங்க வந்த அனுபவங்கள் இருக்கும், ஆனால் அங்க இந்த நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு இங்க நின்று பாக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. ஏனென்றா நிறைய பேர் வெளி மாவட்டங்கள் இருப்பினும், அதே சமயம் வேறு நாடுகள் எல்லாமே வாசிச்சு கொண்டிருக்கணும். உங்களுடைய ஞாபகங்கள் ஏதாவது இருந்தா இங்க வந்து நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைல இங்க எல்லாம் இருந்திருந்தீங்க அப்படி இருந்தா அது எல்லாத்தையும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துங்க கமெண்ட்ல. இப்ப பாருங்க,
சொற்ப நேரங்களில் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. உங்களுடைய அண்ணாட ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் வந்தது இல்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட் வாரலாம் வந்தது. ஒரு வருஷம் வாரலாம் ஃபர்ஸ்ட் வந்து இருக்குது. ஒரு வருஷம் நீங்க அண்ணா தான் வந்து இருக்காரோ. முதல்ல வந்து என்ன கொடுப்பாங்க? இங்க இப்ப 1 லட்சம் ரூபாய் காசு கொடுக்குறான் இருக்கு. ரெண்டாவது 50,000. 15. அப்ப உங்களுக்கு முதலாவது ரெண்டாவது தரப்போ அது பிரச்சனை இல்ல. எங்களுக்கு காசு முக்கியம் இல்ல. ரேஸ் முக்கியம் இல்ல. வெறித்தனம். நாங்க அடிக்கணும். அடுத்த வருஷம் அடிச்சோன்றா அடிப்போம். இந்த வருஷம் அடிப்போம். பாரு அந்த ஓடுறவங்களை விட சுத்தி நிக்கிறவங்க தான் சரியான ஆவேசமா அப்படி வரியா இருக்காங்க. எவ்வளவு இடைவெளி வித்தியாசத்துல போற முதலாவது ஆளுக்கும் ரெண்டாவது ஆளுக்கும். ஆனா ரெண்டாவதுக்கும் மூன்றாவதுக்கும் கொஞ்சம் பக்கத்துல தான். ஆனா முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் ஒரே தொகை வித்தியாசம். பாருங்க அவரே தான் திரும்ப முதலாவது வந்து முதலாவது ரெண்டாவதுமே போட்டியாக இருக்கு. நடுவர்கள் இருக்கணும் பாருங்க. நடுவுகளையா ஃபாதர் அதோட இது ஒருங்கிணைக்கிற குழுக்கள் எல்லாருமே நடுவுகள் இருந்து பார்த்து கொண்டிருக்கணும். ஏதாவது பிரச்சனைகள் வருதா இல்ல யாராச்சும்
வேற ஏதாவது குளறுபடிகள் ஏதாவது செய்யணுமா கடலுக்குள்ள அப்படின்ற மாதிரி பாருங்க. இவங்க முதலாவது வந்தால் மாறி வந்துடுது. இவங்க என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். முதலாவது இந்த கடல் அலையத்துல போறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால அவங்க போயிட்டு இருக்காங்க. கடலுக்குள்ள ஒரு ஆள் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிருந்தா என்ன நடந்ததுன்னு தெரியல. கடலுக்குள்ள விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனாலும் அந்த முதலாவது ரெண்டாவது போயிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இதுல ஒரு ஆள் கடலுக்குள்ள விழுந்துட்டாரு. அப்படியே இவங்க விடையில அப்படியே விழுந்தாலும் திரும்ப இறங்கி திரும்ப போட்ல வந்து அதுக்குமே காரணம் என்னன்னா இந்த வெளியில இருந்து இவங்க சத்தமா போட்டு அவர் ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டு இருக்கணும். இன்னும் அவ்வளவு நல்லா இருக்கும். இவங்கதான் முதல்ல அதை வந்திருக்காங்க. மூன்றாவது கைதட்டி யார வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு. இவங்களோட தான் முதலாவது வந்தது இவங்கள்ட்ட தான். டேட்டா வந்தது இவங்களோட தான். இவர் தான் ஓடினவர். இங்க பாருங்க, இவர் தான் ஓடினவர். கையில பாருங்க எப்படி இருந்தது என்ன. இப்ப முதல் வந்த போட்டுகள் மட்டும் போகல, இப்ப புதுசா இன்னும் நிறைய இருக்குது. அப்ப அதுகள் எல்லாமே 40 இப்ப இதுல போன 5 போனது முதல் 5 4 போனது முதல் 7 போனது. இப்ப நிறைய வந்திருக்குதா? இப்ப இல்ல நீ அதுல விடையதான் தெரியும் எத்தனை போட்டு இனி விடக்கல தான் தெரியுமே. ஓகே, இப்ப முதலாம் வருஷத்துக்கு 1 லட்சமா கொடுக்கணும். தெரியல என்ன மாதிரி தெரியல.
நீ கொள்ள கேண்டாரு பாக்கி அப்புறம் கேண்டாரு இதுக்கு ஆண்டி சூடி நிச்சயமா சரி சரி உண்ட பிள்ளைல தானே இது உண்ட பிள்ளைல தானே அது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவங்க வாடி இது உண்ட பிள்ளைல இந்த பாயரே காட்டுறது இன்ஜின் மிஷான புதுசா வந்து போட்டுறா கடந்து நம்ம போயிடுறோம் இப்போ கொஞ்சா வந்தது பர் ஷார்ட் அங்க நம்ம அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நீ ஏன் சொல்வியா உண்ட பிள்ளையார தோக்க இல்ல இந்த திறமையா பண்ண ஒரு போட்டு ஏன் கவலைப்படுற இப்ப கவலைப்படாது எத்தனையாவது இந்த அவங்க போனது எத்தனையாவது இப்ப போனது ரெண்டாவது இதெல்லாம் ரெண்டாவது அப்படியே சோகமா இருக்கிறீங்க சந்தோஷம் இருக்கணும் என்ன நடந்தது ஒரு பிரச்சனை இதுல வந்து அது போல அந்த போல தெரிஞ்சு போச்சு சரிஞ்சு விடுது என்ன நடந்தது என்னத்துக்காக தெரிஞ்சு அதான் அந்த ஓடி அந்த வேகத்துல சரியா உண்மையத்தான் என்னண்டா போட் அவ்வளவு வேகத்துல வந்திருந்தது அதுவுமே நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது இப்படி திரும்பி நாங்க நிஜம் ஏதோ பெருசா நடந்துட்டுன்னு பார்த்தா உண்மையாவே பெருசா தான் இது நடந்தது இந்த வந்த அண்ணாக்கு சரியா கால் எல்லாமே இடிபட்டுட்டுது அப்படி நொண்டி கொண்டு தான் போகக்கூடிய மாதிரி பார்த்தேன் நாங்கள் இங்க பாருங்க எது இதா இதா நின்னு முதலாம் இடம் பரிசு கொடுப்படுத்துக்காரு முதலாம் இடமா என்ன பரிசு கொடுக்குறாங்க 1,00,000 ரூபாய் காசு 1,00,000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க இது ரெண்டாம் இடத்துக்கானது என்ன ரெண்டாம் இடத்துக்கான பரிசு கொடுத்துட்டு இருக்கணும் பாருங்க இந்த என்னதான் எங்களுக்கு என்னென்ன போர்ட்ல போனதால வேற ரெண்டே தெரியாது இதான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு புனித லூர்து அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு மாதகளில் வருடாந்தோறும் நடத்தி வரும் குதிரைவலு 25-40 குதிரைவலுக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவரம் நடத்தி வருகிறார்கள். அந்த வருடாவரம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை எமது கிராமத்தில் வந்து இந்த பெருநாளை கண்டுகளிக்கும் மக்களுக்கும் இந்த கடலில் தொழில் செய்கிற மீனவ சமுதாயம் என்ற அடிப்படையில் அதில் நானும் ஒருவனாக இருக்கிறபடியினால்
இந்த கடலோட்ட போட்டிகளில் நாங்கள் இதை ஒரு சிறப்புமிக்க படகு போட்டியாக தான் நாங்கள் வருடாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஓடிக்கொண்டு தான் பெறுகிறோம். போன வருடமும் எங்களோட போட்டு ஃபர்ஸ்ட் அடித்து தான் 25 குதிரை வரைவில் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடிச்சிருந்தோம். இந்த முறையும் அதே மாதிரி 25 குதிரை வரை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபர்ஸ்ட் அடித்து கொண்டோம். இது எனக்கும் நமது மீனவ சமுதாயத்துக்கும் கிடைச்ச ஒரு சந்தோஷமாகவும் வெற்றியாகவும் தான் நான் இதை கருதுகிறேன். நீச்சல் போட்டின்னா இதில் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலே நடந்து கொண்டிருந்தது. இப்போ அந்த டைம்ன்றது எங்கண்ட திருவிழாவில் காலை பூச முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தன்று ஒன்று கொடுப்பினோம். அந்த டைம்ன்ற பக்கத்தில் அந்த நீச்சல் போட்டியையும் வச்சு அந்த டைம் காணாதபடியாக எங்களுக்கு இதே 3 மணிக்கு தான் துவங்குது இந்த போட்டி. ஆனபடியாக அந்த நேரகால சூழ்நிலையால் மாதகள் சென்ட் தோமஸ் இளைஞர் விளையாட்டுக் கழகம் நடத்தும் போட்டியில் இந்த போட்டிகளை விட்டு இது 2 போட்டிகளை நடத்தி வருகிறார். இல்லாட்டில் இதிலும் நாங்கள் பெற்று தான் பெற்றிருக்கோம். அது ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. என்னென்ன அவ்வளத்தையும் நாங்கள் சரிவர செய்து அது ஒரு பிள்ளையை நாங்கள் செய்து எங்கள் தவறு தான். இல்லாட்டி அதிலும் சரி, வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? லெபோன் நிலக்ஸ். ஓகே, இன்னைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான படகோட்ட போட்டி நடந்து கொண்டிருந்தது. இது என்ன மாதிரி இந்த படகோட்ட போட்டியை பற்றி சொல்றீங்களா? இது நாங்கள் ஒரு மாதல் புனித லூர்து அன்னை பெருவிழாவை முன்னிட்டு சென்ட் தோமஸ் விளையாட்டுக் கழகத்தால் தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். நாங்கள் இன்றைக்கு மட்டுமில்லை, இப்போ ஒரு 6-7 வருஷமாக நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இது ஒரு வருஷமும் நிர்வாகம் மாற அந்த நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறோம். அதை விட படகோட்ட பண்டி மட்டும் இல்லாமல் இசைக்குழு நிகழ்ச்சியும் நடத்துகிறோம். நாங்கள் இது என்னென்னு சொன்னால், இசை நிகழ்ச்சி இது ஒரு இசை நிகழ்ச்சின்றது ஒரு முக்கியமே இல்லாத ஒன்று தானே கண்டி போட்டு அதை நாங்கள் பெருசாக விரும்புகிறேன். பங்கு தந்தைகளும் பங்கு தந்தை மாறைக்கில் ஒரு பங்கு தந்தை விரும்புவேன், ஒரு பங்கு தந்தை விரும்ப மாட்டேன். இப்போ அது போன முறை அந்த காசை பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அதை போன வருஷம் நிப்பாடி. இந்த முறையும் அதே மாதிரி இதுக்கு சில வீரங்களுக்கு பொன்சா பண்ணிவினோம். மற்றது கோயில்காரர், வெளிநாட்டுக்காரர், இதுக்கு சைவம் பேதம் மட்டும் பார்க்காம எல்லாரும் பொன்சா பண்ணுறது அவைகிட்ட வாங்கி இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு அந்த காசை வச்சு நாங்கள் சின்ன பிள்ளைங்க படிப்பு அதற்கு உதவி செய்கிறேன். நாங்கள் அதாவது நாங்கள் எப்படி அதால் தான் இதை அப்படியே வளமையாக நடத்திக்கிட்டு வரோம். என்னண்டா போன வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முதல்ல சொல்லியிருந்தீங்க, அதாவது நீச்சல் போட்டி நடக்கிறது. ஏன் இந்த முறை அதை வைக்கல? நீங்க நீச்சல் போட்டி நாங்கள் நடத்துறீங்கன்னு சொன்னால் இந்த நேவி பிரச்சனை இருக்கு. அதுக்கு உரிய பெர்மிஷன் எடுக்கும். போன முறையும் இந்த முறையும் தெரியும். உங்களை மேரசன் கூட இல்லை, போன செவ்வாய்க்கிழமை போட்டி ஒன்று நடந்தது. ஜக்கெட்டோட தான் நீந்த விட்டோம். கொஞ்சம் கஷ்டம் தான், சரியான கஷ்டம். ஜக்கெட்டோட நீந்துறதுல ஒரு அர்த்தம் இல்லையே. நீந்த திறமை இருக்கிறவன் ஜக்கெட் இல்லாமல் நீந்த தெரியும். இப்போ அதால் நாங்கள் இங்கே கேட்டு நாங்கள் பெர்மிஷன் தந்திருப்பினோம். ஆனால் எங்களுக்கு நாள் காணாமல் போட்டது. ஸ்விம்மிங் இது ஒன்று நீச்சல் போட்டி நடத்துகிறேன்னு சொன்னால் உரிய பெர்மிஷன் நாங்கள் லெட்டர் பேட்டிலாம் அடிச்சுக்கொள்ளலாம் கொடுக்கணும். இப்போ நாளுகளும் பத்தாக்குறையில் எங்களுக்கு பெர்மிஷன் தெரியல. இது மட்டும் நடத்த சொன்னாங்க. அப்படா இதை இருந்தாலும் நாங்கள் நடத்தி இருக்க மாட்டோம். நடத்தின ஜக்கெட்டோட தான் நடத்தியிருக்கோம். அது நடத்தாம இருக்கிறதுக்கு பரவாயில்ல. ஆனா இந்த கடல் கொஞ்சம் ஆழமான கடல் தான். இது ஆழக்கடல். இது கடைசி 10 பாகம் மட்டும் இருக்குது. 3 பாகம் 4 பாகம் 5 பாகம் மட்டும் போய்க்கணும். இல்லை வெளியே இருக்கும் எந்த ஊருக்காரண்டாலும் நாங்கள் செய்த நாங்கள் நிபந்தனைகளோடு செய்த நாங்கள் எந்த ஊருக்காரன்னு வரல. இது யாரும் எங்க இருந்து மூடலாம். முந்தி ஒன்று செய்த நாங்கள் ஊர் மக்கள் செய்கிறவை இல்லானே தொழில். ஒரு காசு இருக்கிறவன் இன்ஜினை வடிவா செய்து எல்லாம் ஓடுவான். இப்போ இன்ஜினை செய்யலாத ஒரு கஷ்டப்பட்டவன் இருப்பான், அவன் தண்டை ஓட்ட தானே வச்சு ஓடலாம். இப்போ முந்தி கொண்டு இருந்தது தொழிலாளி மட்டும்தான் செய்யறது. அப்படியே சேஞ்ச் ஆகி ஓப்பன் ரேஸ் ஆகும். பட்டி கொத்தி என்ன வச்சு ஓடலாம். சரி, நான் கட்டாயம் அடுத்த வருஷம் நீங்கள் நீச்சல் போட்டி வைக்கணும் அப்படின்றது ஒரு வேண்டுகோள். மாசம் நாங்கள் நேவி உண்மையான ஒரு பொசிஷன் தருவாங்க. கட்டாயம் அவங்களுடைய ஒத்துழைப்போட நீங்க செய்யணும். அது என்ன சொல்ற, நீச்சல் போட்டு நடத்தலாம். அதுக்கு கூட இது வேணும், போட்டுகள் வேணும், அதுக்கு சப்போர்ட் வேணும். முதல் 3 எல்லைக்கு போடுவோம், 3 போட்டு. இதுக்கு நீட்டுக்கு நிற்கும். ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் நிக்கணும். அவர் என்ன செய்யறான்றது பார்க்கணும். கொஞ்சம் பெரிய ஒரு வேலை இருக்குது. கட்டாயம் அடுத்த வருஷம் அதெல்லாத்தையும் கவனிச்சு நீங்க நாங்களுடைய நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருங்க. ஓகே, நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. கவனமா தான் ஓடணும். எல்லாரும் பைக் வச்சு ஆகலாம் ஓடணும். நீங்க முந்தி ஓடி இருக்கீங்களா? இப்போ ஒரு பைபாஸ் ஆபரேஷன் உடம்புக்கு ஏற்றுக்கலாம்.
அதான் ஒரு வெஜ் படம் எங்களுக்கு சின்ன ஒரு விஷயம். அத்துப்படி சரி, நன்றி நன்றி நன்றி. இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டுக்கான படகோட்ட போட்டி நல்லபடியாக முடிந்தது. எத்தனையோ மக்கள் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்லாம புலம்பெயர் தேசங்கள்ல இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் கூட இங்க வருகை தந்திருந்தவியல். இப்ப நீங்களும் இங்க வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு நாங்க பாவம் இங்க இருந்து வந்த நீங்கள்னு சொல்லுங்க. இப்ப அதே சமயம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருமான தனித்துவமான அம்சங்கள் எல்லாம் இருக்கும். அதுலயும் குறிப்பாக எல்லாருடைய மனதிலையும் வரக்கூடிய ஒரு விஷயம் வேண்டா வல்வெட்டித்துறை பட்ட போட்டி தான். அதை தாண்டி இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா மாதகள்ல இருக்கக்கூடிய இடத்துல படகோட்ட போட்டி நடந்துகிட்டு இருக்குது. இதே மாதிரி உங்களுடைய ஊர்களையும் ஏதாவது சிறப்பான அம்சங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம். ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க கட்டாயம் வந்து அதையும் காணொலி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் இந்த படகு போட்டி எல்லாருக்குமே உண்மையாவே சுவாரஸ்யமான கொஞ்சம் திகழ் நிறைஞ்ச ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஒரு சின்ன ஒரு கவலை தான், நீங்க ஒரு நீச்சல் போட்டி நடக்கல, அவ்வளவுதான். அதுவும் ஒரு விதத்துல நல்ல மண்டு நினைக்கிறேன் நான். என்னண்டா ஓகே, அடுத்த வருஷம் நடக்குமா? இப்ப எல்லாரும் காத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றா நாங்க போன முறை காணொலி போடும்போது பல பேர் சொல்லியிருந்தோம் என்னன்னா தங்களுடைய சின்ன காலத்துல சின்ன வயசுல நாங்க நண்பர்களோட வந்து விளையாடின இடங்கள் இது, நாங்களும் இதுல பங்கு பெற்றிருந்தாங்க. இப்ப நாங்க வெளிநாட்டுல இருக்கிறதால எங்களால பங்கு பெற்ற முடியாம இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கமெண்ட் எல்லாமே சொல்லியிருந்தவியல். அப்ப கட்டாயம் இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காணொலி எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டுட்டு எங்க காணொலியை இதான் முதல் பாக்குறீங்க அப்படின்னா எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு மற்றும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி.